ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப்பில் டிலீட் ஆகிற ஃபோட்டோஸ், வீடியோஸ் அண்ட் மெசேஜ் எல்லாத்தையும் உடனுக்குடன் நீங்கள் திரும்பி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் சேட் பேக்கப் பண்ணி வைக்கணும். அப்படி சேட் பேக்கப்பை பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பே டிலீட் ஆனால் கூட அந்த வாட்ஸ்அப்பில் இருந்த எல்லா சேட்டையும் எல்லா கான்டாக்டையும் நீங்கள் திரும்பவும் எடுக்க முடியும். ஸோ எப்படி சேட் பேக்கப் பண்ணுற அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட், இதுக்கு பெஸ்ட்டுக்கு உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு மூலையில் இருக்கிற 3 ஐக்கானை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிற செட்டிங் அப்படின்னு இருக்கும். அந்த செட்டிங்கை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு 4வதாக இருக்கிற சேட் அண்ட் இருக்கும். அந்த சேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா பேக்கப் சேட் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பேக்கப் டு கூகுள் டிவைஸ் அப்படின்னு இருக்கும். அந்த கூகுள் டிவைஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் நெவரில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் டெய்லிக்கு, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆப்ஷனை ஓகே பண்ணி கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் கீழே கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். அந்த கூகுள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற, அதாவது நீங்கள் பாவிக்கிற இமெயிலை ஓகே பண்ணி கொள்ளுங்கள். ஓகே கொடுத்த பிறகு கீழே பார்த்தீங்கன்னா வீடியோட வேணுமா இல்லை வீடியோ இல்லாமல் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கு உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு ஓகே கொடுத்துடுங்க. ஓகே பண்ணினதுக்கு பிறகு மேலே பாருங்கள் க்ரீன் கலரில் பேக்கப் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பேக்கப்பை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரன் ஆகும். பிறகு பார்த்தீங்கன்னா பேக்கப்புன்னு கேட்கும். ஸோ நீங்கள் அந்த பேக்கப்பை கிளிக் பண்ணுங்கள். பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரன் ஆகும். உங்களுக்கு பழைய எல்லாமே பேக்கப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ட்ரிக்ஸை உங்கள் மொபைலில் செய்து வச்சிங்கன்னா டிலீட்டான எல்லா ஃபோட்டோஸ், வீடியோஸ் அண்ட் மெசேஜ் எல்லாத்தையும் ஈஸியாக எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்.